முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு, இருந்தாலும் என்ன விளங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும் ரைட்ல இதை வைக்கணும், அது விளங்க அவனுக்கு. லெப்ட்ல எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன விளங்கு, லெப்ட்ல அந்த காலை வைக்கணும் ரைட்ல அந்த காலை வைக்கணும், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒண்ணு வச்சிருக்கிறோம், ஜனகன மன அதி நாயக ஜெயங்கிறோம். இது வங்காள மொழியில உள்ளது. வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா? வங்காளத்தோட தமிழ் மட்டமா? இல்ல. அது எதுக்காக ஆக்கியிருக்கிறோம்? எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம். அல்ல அவருடைய கருத்து நல்லா இருக்குது, எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்கிறதுக்காக ஆக்கியிருக்கலாம். அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பஞ்சாப் சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்திரிங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அது வேற விட்டுருங்க. ஆனா தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகணமனன்னு பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமனதான். எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமனங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பார்க்கறது இல்ல, எங்க மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது. 72 சொன்னா கேட்கிறவன் சேஞ்ச் ஆகி போயிடுவான். அமெரிக்காரன் வர்றான், உங்க நாட்டு தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகா 3 பேர் போறான் அமெரிக்காவுக்கு. 3 பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், அது இல்லங்க இதுங்க அவன் கன்னடத்துல, இன்னொருத்தன் அது இல்ல இதாங்க அவன் தெலுங்குல. அமெரிக்கா என்னப்பா ஒரு நாடுங்க 3 தேசிய கீதம் சொல்றான், இன்னும் எத்தனை இருக்கும், இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா? ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது ஒரு ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வழக்கத்தில் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்க. இப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னு முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கேட்டுக்குமா? முழுசா கடைசி வரைக்கும் இவ்வளவு தான் தெரியுதா? கடைசி வரைக்கும் தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடிகிற வரைக்கும் அத்தனைக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவங்க. அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேட்டுக்குங்க. பாத்துட்டீங்களா? இவ்வளவுதான். முஸ்லீமுக்கே தெரியல, இவர்கள் தொழக்கூடிய முஸ்லீம்கள். இந்த அல்லாஹ் அக்பர்னு அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி, உருது மொழி கிடையாது. பாங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது, முதல்ல விளங்கிக்கிறங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம்னு கேட்டா, இப்ப நான் இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நெசமாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன். 4ஆம் கிளாஸ் படிச்சால்தான் நான் இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது எழுத முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு, இருந்தாலும் என்ன விளங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும் ரைட்ல இதை வைக்கணும், அது விளங்க அவனுக்கு. லெப்ட்னு எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன விளங்கு, லெப்ட்ல அந்த காலை வைக்கணும் ரைட்ல அந்த காலை வைக்கணும், முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒண்ணு வச்சிருக்கிறோம், ஜனகன மன அதி நாயக ஜெயங்கிறோம். இது வங்காள மொழியில உள்ளது. வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா? வங்காளத்தோட தமிழ் மட்டமா? இல்ல. அது எதுக்காக ஆக்கியிருக்கிறோம்? எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம். அதுல அவருடைய கருத்து நல்லா இருக்குது, எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்கிறதுக்காக ஆக்கியிருக்கலாம். அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பஞ்சாப் சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்திரிங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அது வேற விட்டுருங்க. ஆனா தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகணமனன்னு பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமனதான். எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமனங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பார்க்கறது இல்ல, எங்க மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது. 72 சொன்னா கேட்கிறவன் சேஞ்ச் ஆகி போயிடுவான். அமெரிக்காரன் வர்றான், உங்க நாட்டு தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகா 3 பேர் போறான் அமெரிக்காவுக்கு. 3 பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க,
என்னப்பா தேசிக்குது என்ன, இவன் உன்னை தமிழ்ல படிப்பான். இல்ல அது இல்லங்க இதுங்க, அவன் கன்னடத்துல. இன்னொருத்தன் அது இல்ல இதாங்க, அவன் தெலுங்குல. அமெரிக்கா என்னப்பா ஒரு நாடுங்க 3 தேசிக்குதுன்னு சொல்றான், இன்னும் எத்தனை இருக்கும். இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா? ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது ஒரு ஒரு தப்பு ஒண்ணும் கிடையாது. நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வழக்கத்தில் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்க. இப்ப இந்த அல்லாஹ் அக்பர் முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்னா ஏத்துக்குமா? முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா? கடைசி வரைக்கும் தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடிகிற வரைக்கும் அத்தனைக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவங்க. அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் ஏத்துக்குறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சாக ஏத்துக்குங்க. பாத்துட்டீங்களா? இவ்வளவுதான். முஸ்லீமுக்கே தெரியல, இவர்கள் தொழக்கூடிய முஸ்லீம்கள். இந்த அல்லாஹ் அக்பர்னு அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி, உருது மொழி கிடையாது. பாங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுல தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது, முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம்னு கேட்டா, இப்ப நான் இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நெசனாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன். அங்க 4ஆம் கிளாஸ் படிச்சால்தான் நான். இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய. தொழுகை சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ரம்ஜான் நோம்பும் போது 30 நாள் விரதம் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கர்ப்பிணி பெண்கள் இருக்கணுமா, இருக்கிறது கட்டாயம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சகோதரி 8 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது நோன்பு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கும்போது நான் சொன்ன இருக்கக்கூடாது, ஏன்னா எங்க மதத்துல அந்த மாதிரி இருந்தா தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க, நீ இருந்தா உன்னுடைய குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னேன். இல்லக்கா எங்க மாமியார் இருக்க சொன்னாங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னா பிறக்க வேண்டிய நேரத்தை முந்தி பிறந்துச்சு குழந்தை, அதனால அது இருக்கலாமா இல்ல எப்படின்னு சந்தேகிச்சு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா, எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் பகல் நேரங்களில் 1 மாதம். இந்த நோன்பு கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, இவங்க கூட வேணான்னு சொல்லும் பொழுது கூட மீறி இணைஞ்சிருக்கிறாங்க, எங்க மாமியார் இருக்க சொல்றாங்கன்னு இருந்தாங்களாம். இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதே கட்டாய கடமை, ஆண் பெண் எல்லாருக்கும் கடமை. அதுல விதிவிலக்காக சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு, பருவமடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. மாதவிடாய் நாட்களில பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை. கர்ப்ப காலத்துல பெண்கள் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இந்த கர்ப்பிணியா இருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா பிறகு ஒரு மாசத்துல அவங்க அந்த நோன்பை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள்ல வச்சுக்கலாம். அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அதனால் குழந்தைக்கு ஏதாவது கேடு வரும், ஊட்டச்சத்து குறையும் என்று கருதுவார்களே, ஆனால் அவர்களும் அந்த நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர், பிரயாண கஷ்டத்தினால் அவருக்கு அந்த பிரயாணத்தில் அதிகமா தாகம் எடுக்கும், பிரயாணத்தில் அதிகமா பசிக்கும், அந்த மாதிரி பிரயாண கலைப்பினால் அவர் நோன்பை தொடர முடியாத நிலைமை ஏற்படுமானால் அவரும் நோன்பை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். நோயாளியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தால் 2 வகையான நோய், தீரக்கூடிய நோய், தீராத நோய். தீராத நோயுடையதாக இருந்தால் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. வசதி இருக்குமானால் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருந்தால் வைத்த வலி, தலைவலி, தீரக்கூடிய நோய், எய்ட்ஸ் தீராத நோய். அப்ப தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணணும்னா தீர்ந்த பிறகு வச்சுக்கணும். நோய் தீர்ந்த பிறகு 2 நோன்பு வைக்க முடியலையா, வைத்த வலி வைக்கல, ரம்ஜான் எல்லாம் முடிஞ்ச வேற நாள்ல வச்சுக்கலாம். அந்த நாள்ல தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது